ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு திசையை பார்த்த பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானோட பிளாட் ஏரியாவோடன்னு பார்த்தீங்கன்னா 30 அடி அகலமும் 40 அடி நீளமும் கொண்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் அளவுடைய பிளாட் ஏரியாவில் நம்ம பிளான் பண்ணியிருக்க பிளானோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 751 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த 750 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம என்னென்ன ரூம்ஸ் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிகோ, ஸ்டார் கேஸ், லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம், டாய்லெட் அண்டு ஒரு பெட்ரூம். ஸோ இதுதான் நம்ம இந்த பிளானில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பிளானில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீட்டை சுற்றி வர்றதுக்கு தேவையான செட்பேக் ஏரியா நம்ம இந்த பிளானில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானில் பிளான் பண்ணியிருக்க செட்பேக் ஏரியாவோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்டு வெஸ்ட், அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா 30 அடி அகலத்திற்கு 2 அடி நீளம் கொண்ட ஒரு ஏரியாவை தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வடக்கு மற்றும் தெற்கு திசையில் பார்த்திங்கன்னா 40 அடி நீளத்திற்கு 3 அடி 10 இன்ச் அகலம் கொண்ட செட்பேக் ஏரியா தான் இந்த பிளானில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ பிளான்குள்ளே என்ட்ராகும். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து நம்ம ஒரு போர்ட்டிகோ நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த போர்ட்டிகோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 அடி அகலமும் 11 அடி நீளமும் கொண்ட ஒரு போர்ட்டிகோ நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். போர்ட்டிகோக்கு லெஃப்ட் சைடு நம்ம ஒரு ஓப்பன் ஏரியா நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஓப்பன் ஏரியாவோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14 அடி 7.5 இன்ச் அகலமும் 6 அடி 7 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு ஓப்பன் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஓப்பன் ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டார் கேஸ் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டார் கேஸோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 அடி 9 இன்ச் அகலமும் 6 அடி 4.5 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு ஸ்டார் கேஸ் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டிகோலேருந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கு நம்ம இங்கே மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெயின் டோர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வியூ சீட்டுக்காண்டி ஒரு விண்டோவும் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெயின் டோரை தாண்டி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால். ஸோ அந்த லிவிங் ஹாலோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 அடி அகலமும் 12 அடி நீளமும் கொண்ட ஒரு லிவிங் ஹால் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிவிங் ஹாலுக்கு தேவையான டிவி யூனிட் அண்ட் சோஃபா செட் பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வென்டிலேஷனுக்காண்டி நம்ம ஒரு விண்டோவும் நம்ம இந்த லிவிங் ஹால்லையே நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். லிவிங் ஹாலுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ நம்ம இந்த கிச்சனை எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு, ஸோ அதாவது அக்னி திசையில் தான் இந்த பிளானில் நம்ம இங்கே கிச்சனை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சனோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 அடி அகலமும் 7 அடி 6 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு கிச்சன் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டோர் வந்து நம்ம இங்கே கிச்சனில் தெற்கு திசையை பார்த்து தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சனுக்கு தேவையான ஏர் ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 2 விண்டோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிச்சனுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். ஸோ அந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 அடி அகலமும் 10 அடி நீளமும் கொண்ட ஒரு பெட்ரூம் தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு தேவையான வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோக்கு நம்ம 2 விண்டோ நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வார்ட்ரூஃப் அண்டு லாஃப்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்ரூமுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட். ஸோ அந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 அடி 7.5 இன்ச் அகலமும் 4 அடி 4 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு டாய்லெட் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாய்லெட்டுக்கு ஒரு வென்டிலேட்டரும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூம் நம்ம எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 அடி அகலமும் 10 அடி நீளமும் கொண்ட ஒரு பெட்ரூம் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து தான் நம்ம வார்ட்ரூஃப் அண்டு லாஃப்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஏர் ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிளான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.